ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். அதான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறீங்க. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்டியோட ஸ்க்ராம்ப்ளர் 350 சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2026 மாடல், லேட்டஸ்ட் மாடல். நிறைய பேர் வந்து இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து எப்படி இருக்குது, ரைட் பண்ணுற எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் நியூ இன்ஜினே சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கத்தார் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினை பொறுத்தவரையும் அருண் நம்மளுக்கு 30 ஹார்ஸ் பவர், 30 bhp 100 மீட்டர் ஆஃப் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் வெஹிக்கிள் சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம், ரைட் பண்ணி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா சிங்கிள் எக்ஸாஸ்ட் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூவல் எக்ஸாஸ்ட் கிடையாதுங்க சரிங்களா. ஸோ வண்டியோட லுக்கே பாருங்களேன், எவ்வளோ மேசிவாக இருக்குது பாருங்களேன். ஸோ நம்பர் பிளேட்டு இந்த ஃப்ரேமில் வந்து கீழே கொடுத்துட்டு, ஸோ அந்த பேக்கோட இந்த லுக்கு எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சீட்டோட கம்ஃபர்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஹேண்டில் பார் நல்லா ஒய்டரான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னே சொல்லலாம். இவ்வளோ நேரம் நான் ஓட்டிட்டு வந்து தான் இப்போ நிப்பாட்டி உங்களுக்கு வந்து இன்ட்ரோ அதெல்லாம் எடுக்கிறேன் சரிங்களா. அடியிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஜின் கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியேட்டர் நல்ல ஒரு பெரிய ரேடியேட்டர்ஸ் வந்து இந்த வாட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன், டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ வண்டியோட லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேசிவாக சூப்பராக இருக்குன்னே சொல்லாங்க. ஸோ இப்போ இந்த பைக்கை வந்து நம்ம ரியல் டைம் ரைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி கேஸ், வாங்க கேஸ் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஹேண்டில் பார்ஸ் பொறுத்தவரை நல்ல ஒரு வைடரான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பாரில் நம்மளுக்கு கிராஸ் இதுவும் நம்மளுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த ஹேண்டில் பார் வந்து வைப்ரேஷன் அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து ரிடியூஸ் பண்ணும். ஸோ இந்த கிராஸ் பேருமே இதில் வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பொறுத்தவரையே இதில் வந்து நம்மளுக்கு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யூஎஸ்பியும் இருக்குது, டைப் சியும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது, 2 in 1 சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு பட்டன் கண்ட்ரோல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹசார்டு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கூட இருக்குங்க. ஸோ மீட்டர்ஸ்ன்னு பொறுத்தவரையே டிஜிட்டல் மீட்டர்ஸ் சரிங்களா. ஸோ கியர் இண்டிகேஷன், அதுக்கப்புறம் டைமு, ஃபியூலு, ஸ்பீடோ மீட்டரு, அதுக்கப்புறம் வந்து ஓடோ மீட்டர், நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிஎஸ்ஸு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், மால் ஃபங்க்ஷன், அப்புறம் லோ ஃபியூலு, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வண்டி எக்ஸாஸ்ட் நோட்டு செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். வண்டியோட பவர் ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லாங்க. ஸோ இந்த வண்டியோட பவர் பொறுத்தவரை 30 bhp இந்த 30 Nm ஆஃப் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜினில் புது இன்ஜின் இது ஆக்சுவலாக. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெஹிக்கிளோட மைலேஜுமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 km/லிட்டர் வந்து கொடுக்குங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து மைலேஜ் பார்ட்லேயே இந்த வாட்டி வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம இதில் எந்த ரூட்டில் ஓட்டி பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ரூட்டிங் பார்க்கலாம். ஈஸியாக தானே வருது வண்டி. ஆக்சுவலாக இது வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் வண்டிங்க. ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைடரான ஹேண்டில் பாரில் ஈஸியாக நம்ம வந்து க்ரூஸ் பண்ண முடியுது. வண்டியோட ஹைட் எல்லாமே கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கனால யாரும் வேணால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். செம்மையாக இருக்குது இந்த வண்டி ஓட்டுறதுக்கு, சான்ஸ் இல்லை. ஒரு கியருக்குமே நல்லா வந்து அந்த இது பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக் பொறுத்தவரையே டூவல் சேனல் ஏபிஎஸ்ங்க. ஸோ பிரேக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பிரேக்கிங் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குன்னே சொல்லலாம் வண்டியை பொறுத்தவரையே. அதேமாதிரி வண்டிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டக்கிள் அதுமாரி எதுவுமே கிடையாது, க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கனால வெறும் ஓட மீட்டர் அந்த டிஸ்பிளே கூட சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு விஷன் அந்த எல்லாமே வந்து நல்லா கிளியராக தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். விண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரீத் இன் பண்ண முடியுது. ஏன்னா முன்னாடி வந்து இந்த விண்ட்ஷீல்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க சரிங்களா. வண்டி அதனால வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. வண்டி ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குங்க, சான்ஸ்
நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த நியூ ஸ்க்ராம்ப்ளர் 350 அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு கியருக்குமே அந்த அந்த பிக்கப்பு செம்ம கிளியராக நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. வண்டி வைப்ரேஷன்ஸ் எதுவுமே கிடையாது, நல்ல ஸ்மூத்தாக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு. அதேமாரி சிங்கிள் எக்ஸாஸ்ட் கொடுத்ததுனாலுமே எக்ஸாஸ்டோட நோட்டு நல்லா வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லாங்க. ஓகே, வண்டியோட பிரேக்கிங் எல்லாம் பிரேக்கிங் பைட்ஸ் எல்லாமே நல்லா ஷார்ப்பாக இருக்குது. சீட்டு பொறுத்தவரையே சிங்கிள் சீட்டுங்க, ஸோ நல்லா உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அதேமாதிரி இந்த டேங்க்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 காலோட அந்த லெக் வந்து கரெக்டாக வந்து உள்ளே டக்கின் ஆகி லாக் ஆகிற மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்னும் சூப்பராக வந்து இருக்குன்னே சொல்லாங்க. அதேமாதிரி முன்னாடி வந்து ரேடியேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து ஹீட் ஆயிடுச்சுன்னா அது இன்ஸ்டண்ட்டாக கூல் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லிக்விட் கூலிங் இன்ஜின் அப்படின்றதுனால உங்களுக்கு ரேடியேட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் எல்லாமே வந்து எல்இடிங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ், ஹெட்லைட்டு, டைல் லைட்டு எல்லாமே வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்தவரையே ஃப்ரண்ட்டு நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கீஸு எல்லாமே வந்து இந்த யூஸ் பண்ணுற இந்த பட்டன்ஸ் எல்லாமே குவாலிட்டி பெட்டராக இருக்குது. அதேமாதிரி எல்லாமே கொஞ்சம் பட்டன்ஸ் எல்லாமே பெரிய பெரிய பட்டன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட டீட்டெயிலான ரிவ்யூ வந்து போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ரைட் ரிவ்யூ பண்ணி பார்க்க வரோம். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து ரோட்டில் ஓட்டி எப்படி இருக்குது, இதோட சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, ஸோ ரியல் டைம் வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, பிரேக்கிங் எப்படி இருக்குது, அப்படி எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. பார்த்தீங்களா, சார்ஜர் சூப்பராக இருக்குது வண்டி. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு. ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஈஸியாக வந்து போகுதுன்னே சொல்லலாம். வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு பெரிய வண்டி மாதிரி ஃபீல் ஆகலை. ரொம்ப ஈஸியாக வந்து இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஸ்க்ராம்ப்ளர் அப்படின்றனால ஸோ இந்த வெஹிக்கிளை நீங்கள் வந்து ஆஃப் ரோடு யூஸ் பண்ண முடியும், ஆன் ரோடு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு 2-in-1 பைக்னே சொல்லணும். இப்போ பாருங்கண்ணா, யூட்டர்லாம் அசால்ட்டாக போயிடும். வண்டி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஓட்ட முடியும். எவ்வளோ ஈஸியாக போகுது பாருங்க வண்டி. ஒரு கியருக்குமே நல்லா அந்த பவர் டெலிவரி இருக்குது வண்டியில். நல்லா தான் போகும். சஸ்பென்ஷன் செம்ம செட்டப் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சான்ஸே இல்லை. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க வண்டி. ஈஸியாக இருக்கும் வண்டி. ரொம்ப லைட் வெயிட்டு, வண்டி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. வண்டி ஈஸியாக மூவ் ஆன் ஆகுதுங்க. சூப்பராக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு கியர் பைக்கு நிறைய பேர் இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கியர் பைக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் ஓட்டி பாருங்கண்ணா, சிட்டிக்குள்ளே அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு. வெஹிக்கிள் ரொம்ப சின்னதாகவும் இருக்குது, அழகாக ஈஸியாக கேரி ஈஸியாக வந்து இந்த வெஹிக்கிளை ரைட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நிறைய பேர் வந்து தேடிருப்பீங்க, எனக்கு ஒரு லைட் வெயிட்டான பைக் வேணும், ஹைட்டு கம்மியாக ஒரு கியர் பைக் வேணும், ஆனால் நல்லா பவர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா கூட இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கான ஒரு பைக்காக இருக்குங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து நல்ல ஒரு மைலேஜும் கொடுக்குதுங்க. அரௌண்ட் 30 km/லிட்டருங்க. ஸோ இந்த வாட்டி வந்து இந்த இன்ஜினை மேக் பண்ண சொல்லி அவங்க வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா பவரும் 30 வந்து டார்க்கும் 30, அதுக்கப்புறம் வந்து
மைலேஜும் 30 அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புதுசாக இந்த லான்ச் பண்ண இந்த இன்ஜினை வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதில் மீட்டரில் வந்து ஸ்பீடு வராது, ஏன்னா இது ஆக்சுவலாக டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் அப்படின்றதுனால அது எல்லாமே அன்பிளக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஸ்பீடு போகிறேன் அப்படின்றதுலாம் இதில் வந்து நோட் ஆகாதுங்க. ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன ப்ரோ மீட்டரே ஓடலன்னு சொல்ல கமெண்ட் பண்ணாதீங்க, அதுக்காக சொல்கிறேன். ஸோ வெஹிக்கிள் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்க, எவ்வளோ ஜாலியாக ரிலாக்ஸ்டாக ஓட்டலாங்க. ஸோ நின்று கூட ஈஸியாக ஓட்டலாம். ஸோ அந்தளவுக்கு வண்டி வந்து கெப்பாசிட்டியாக இருக்குது. நீங்கள் ஆஃப் ரோடில் ஓட்டுறீங்க, கொஞ்சம் சேட்டில் பண்ணி ஓட்டணும் அப்படின்னா கூட இந்த வெஹிக்கிள் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க. நான் இப்போ ஓட்டி பார்த்தேன், பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. சான்ஸே இல்லைங்க, நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து புதுசாக இந்த லான்ச் பண்ண இந்த SD 350 வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஷோரூமோட லொக்கேஷன், ஃபோன் நம்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் இந்த வெஹிக்கிள் புதுசாக லான்ச் பண்ண இந்த SD ஸ்க்ராம்பிளர் 350 டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், ஓட்டுறது பாருங்க. செம்மையாக இருக்கு பாருங்க ஓட்டுறதுக்கு இல்லை. சரி கேஸ், ஆல்ரெடி இந்த வெஹிக்கிளோட டீட்டெயிலான ரிவ்யூ, தமிழ் ரிவ்யூ எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம் யூடியூப்பில், அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து நம்ம டெஸ்ட் ரைட் வீடியோ. ஸோ இதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதேமாரி நிறைய பைக்ஸோட ரிவ்யூஸ் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.